ஷேய் விஷ்ணு பிரம்மா ஏய் சூரியன் கணக்கு போட்டாச்சுப்பா. விருதுநகர் மாவட்டம் மால் போட்டு மந்திரத்தால் கட்டிட்டார் சரியா. இப்போ சென்னை மெட்ராஸ்லேருந்து அந்த பெண்ணு தூத்துக்குடி எம்பி இருக்காளா, எப்படி தமிழ்நாடு மிதித்து தெற்கு பாளையம் ராஜபாளையம் மிதித்து அந்த அந்த மிதியிலே போய் டெல்லி வரைக்கும் நொறுக்கிடுவார். இப்போ மந்திரத்துக்குள்ளே மாட்டணும் சரியா. ஓடியா கொண்டு ஓடியா சூரியன் கொண்டு ஓடியா. இந்த குடும்பத்தாரை பூரா ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்தில் காலை மிதிக்க வை. மிதிச்சு கண்டாரவழி மேலே இதோட முடிச்சிடுவார். மந்திரத்தில் மால் போட்டு கட்டிட்டார். ராஜபாளையம் தெற்கு பாளையம் மந்திரத்தில் மால் போட்டு கட்டிட்டார். எல்லாம் இப்போ எல்லாம் இவர் கைக்குள்ளே இருக்கான். அம்புட்டும் அரசியல்வாதியிலேருந்து பலாயிரம் கோடி எல்லாம் அனைத்தும் பூரா உள்ளே கிடக்கான். முக்கால் சேத்தியம் புரிஞ்சுக்கப்பா. சூரியன் ஆட்டி விட்டு ஓட்டிடு சடக்குன்னு அவளை கொண்டு ஓடியா. அவளை ராஜபாளையம் மிதிக்க வை. மிதிச்சு சீக்கிரமாக அவளை 2026 நாங்கள் காலை 2 பிளக்கங்கிற கணக்கு கொண்டு வந்துட்டாலா அந்த எம்பி. நாங்கள் பிளந்துருவோம் ராஜபாளையம் அப்படின்னு. இப்போ மால் போட்டு மந்திரத்தில் கட்டிட்டார். வா சிரிக்கி மேலே வா. திங்கக்கிழமை எப்போ அசுரகடத்தில் உட்காருறாரு. வாழ்க்கத்தியோடு உட்காருறாரு. உச்ச காளீஸ்வரர். பிள்ளைகளுக்கு பதவி கொடுக்காருப்பா. பிள்ளைகளுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. பதவி கொடுத்துட்டாரு முடிஞ்சு வச்சு. இவர் ஒத்த சிங்கம் ஒத்த புலி. ஒத்தையிலே புலி சீரும் சிறப்புமா அடிப்பார். அடிக்க ஒவ்வொருத்தனும் பார் போட மாட்டதுக்கு. இளமை உள்ளதெல்லாம் போவோம். மூளை திருப்பி போடுறவங்களாம் இளமை 60 வயசு 70 வயசு அரசியல்வாதி போடு மாட்டுக்கு சீக்கிரமாக போயிடுவான். மந்திரத்தில் கட்டிட்டாருப்பா. மால் போட்டு கட்டிட்டாரு. ஏன் அப்பா எங்கள் அண்ணன் எல்லா பவரும் எல்லாம் ஏன் அம்மா எங்களுக்கே பயமாக இருக்கப்பா சந்தோஷம்ப்பா. அடி துவச்சி விடுவார். முக்கால் சாத்தியம் நீதிமன்றத்தில் எல்லாம் பழையபடியப்பா. அடி எப்படி விழுதுன்னு பார். நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி. தமிழ்நாடு அடிக்க டெல்லி வரைக்கும் அலற விடுவார் நீதிமன்றம் கோர்ட்டு. முக்கால் சாத்தியம் தமிழ்நாடு விறுவிறுப்பாக இருக்கும். பூரா சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணும் இப்போ பார் எப்படி பதவி கொடுக்க போகிறாருப்பா. பிள்ளைகளுக்கும் பார்வதியமாவுக்கும் கொடுத்தாச்சுன்னா நீதிமன்றம் கோர்ட்டிலே அரசியல்வாதிக்கு கொண்ட விளக்கமாக செருப்பு அது சர்ச்சி கோட்டாரே அடிச்சு போடுவாங்க. அட்ராவன இவன் என்னடா ஒரு கொடியை தூக்கிட்டு வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சு அணிக்கான். அந்த மாதிரி உள்ள பவர் கடவுள் பிள்ளைகளுக்கு கொடுக்காரு. எங்களுக்கே ஒரு திகற்றமாக இருக்குது. நாங்கள் உள்ள நாக்கை இழுத்து ஒரு வார்த்தையை விடுதோம். பிள்ளைகளுக்கு ஏதோ கொடுக்காருன்னு தெரியல, மனைவிக்கு எது கொடுக்காருன்னு தெரியல. ஆனால் ஏழை எளிய மக்களை தான் நம்ம காப்பாற்றுவார். மித்தது எல்லாம் உள்ளே வானரப்பட உள்ளே வந்தோடனே பலாயிரம் கோடி கேட்டால் போட்டுக்க போகிறான். பூரா அள்ளிட்டு போவான். அவன் குடும்பம் கையெடுத்து கும்பிடுத நிலைமைக்கு வைப்பார். அப்போ தான் அவன் குடும்பம் பொண்டாட்டி போய் உள்ளே யோசிப்பான். ஐயோ நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சிட்டோமே, நம்ம பொண்டாட்டி பிள்ளைலாம் என்ன செய்தானோ, எவன் ஓட்ட போகிறானோ, எவன் நக்க போகிறானோ, அந்த நினப்பில் 2,000 நம்பர் பார்க்குறவன் அரசியல்வாதி அந்த நேரம் தான் அவன் மூளையை கசக்க விடுவார். முக்கால் சாத்தியம் போட்டாருப்பா. நீதிமான் நீதியை தவறி நடத்தி கண்டார வழியுமே ஓடுதான். ராஜபாளையம் ரத்த காடாக போகும். ஒரு கட்சிக்காரனை கழுத்தை கடிப்பான், வாயை கடிப்பான், கொட்டையை கடிப்பான், கொட்டையை கூட கடிச்சிருவான். மாற்றி அந்த மாதிரி கடிக்க விடுவார். ஏன்னா மால் போட்டு மந்திரத்தில் கட்டுதார். தெற்கு பாளையம் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம். முக்கால் சத்தியம்.